ஆட்சியர், ஆணையர், அதிகாரிகளை அழைத்து எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனதுல எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமான விஷயமாக இருந்தால் கூட எங்களோட படகை விடுவிக்கலையே. எங்களோட கோரிக்கையே தானே. நாங்கள் காலகாலமாக பாரம்பரிய முறையில் ஆந்திர மாநிலத்தில் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். காரைக்கால், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய படகுகள் அத்துமீறி அதிவேக இன்ஜின்களை, நேவி போன்ற இன்ஜின்கள், நேவி வச்சுக்கிற இன்ஜின்களை வச்சு மீன் பிடிக்கிறாங்க. அவர்களுடைய படகை பிடிக்க முடியாமல் சகோதரர்களாக நாங்கள் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் தமிழக மீனவர்கள் ஒற்றுமையாக இங்கே மீன்பிடி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்காத காரணத்தினால இன்னைக்கு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து விசைப்படகு உரிமையாளர்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்க உடனடியாக எங்களுடைய படகுகளை விடுவிக்க தமிழக முதல்வர்கள் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இங்க நாங்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஆந்திர மாநிலத்தை, ஆந்திர அரசை கண்டித்து, ஏன்னா அராஜக போக்கு. ஒரு படகை பிடிச்சு வச்சா அந்த படகை தவறு செய்தா தவறுக்கு என்ன சட்ட ரீதியோ அதை செஞ்சு வச்சுக்கணும். 40-50 நாள் பிடிச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி அராஜகம் பண்றது சரியில்லைன்ற மாதிரி தான் எங்களோட கோரிக்கையா இருக்கு. இதுக்கு நடுவில் ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய வளர்ப்பு இறால், வளர்ப்பு மீன், கடலில் பிடிக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட படகுகளை மீன் பிடிக்க விடவில்லை என்றால் அந்த மீன்களை எல்லாம் இங்கு சந்தைப்படுத்தக்கூடாது, அதை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சிருக்கோம். மாண்புமிகு நம்மளுடைய நிதியமைச்சர்கிட்ட, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்டையும், மாண்புமிகு நம்மளுடைய மீன்வளத்துறை ஆணையர் அவர்கிட்டயும் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம். இதனால் வரையிலும் எங்களுக்கு அதுக்கு உண்டான எங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் எதுவும் இல்லை. ஆனால் பத்திரிகையில் தமிழக அரசு ஒரு அறிக்கை விட்டாங்க. தமிழக ஆந்திர மீனவர்கள் ஒற்றுமையாக மீன் பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்குன்ற பத்திரிகையில் ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதுவும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நம்மளுடைய அரசையும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர், ஆணையர் யாரையும் மதிக்காத ஆந்திர அரசு கண்டிச்சு எங்களுக்கு இந்த தருணத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி தரணும்ட்டு அவரை மன்றாடி நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது